வணக்கம் வாசகர்களே! சிந்தையில் செதுக்கப்பட்ட கதைகளை உங்களின் செவி வழியே செலுத்தும் முயற்சியினூடே செழிலி ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் செழிலி. இன்னைக்கு நாம 2 சிறுகதைகள் கேட்கப் போறோம். முதல்ல கேட்கப் போறது சிநேகமாய் நீ சிரித்துக் கொண்டேன் நான். இரண்டாவதாய் கேட்க இருக்கும் நாவல் தீட்டல்ல திட்டமே. இந்த கதைகள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கதைய பத்தின கருத்துக்கள மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்பதான் புதுசா சேனலுக்கு வரீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் ஐகான தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதைகளோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க, அத கேட்டு ரசிக்கலாம். சிநேகமாய் நீ, சிரித்துக் கொண்டே நான். மாலை 5 மணி அளவில் ஆதவன் தன் பணியை முடித்து அஸ்தமனமாக ஆயத்தமாகிக் கொண்டிருந்த நேரம், தன் வீட்டு மொட்டை மாடியில் நின்று கொண்டு எதையோ சிந்தித்துக் கொண்டிருந்தாள் வெண்ணிலா. முகமோ சோகத்தை குத்தகைக்கு எடுத்தபடி இருந்தது. அவளின் சோகத்திற்கு காரணம் இன்று வந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமின் ரிசல்ட். ஆம், இவள் தேர்வாகவில்லை அதில். ஆனால் அதற்காக மிகவும் கடினமாக முயற்சி செய்து படித்தாள். அவளின் கனவானது பெங்களூரில் இருக்கும் பிரபல கல்லூரியில் தனது முதுநிலை கல்வியை தொடர வேண்டும் என்பதே. ஆனால் அங்கே சேர இயலவில்லை. அனைத்து இடங்களும் நிரப்பப்பட்டு விட்டது. ஆதலால்தான் அடுத்ததாக சென்னையில் இருக்கும் ஒரு பிரபல கல்லூரியில் சேர நுழைவுத் தேர்வினை எழுதினாள். கண்டிப்பாக இங்கு கிடைக்கும் என நம்பியிருந்தாள். ஆனால் கிடைக்காமல் போனதும் மனம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆசைப்பட்டதும் கிடைக்கவில்லை. முயற்சி செய்ததற்கும் பலனில்லை என்பதே இவளின் சோகத்திற்கு காரணம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கணும்? நான் நல்லது நினைச்சு எது செஞ்சாலும் அது கெட்டதா தான் முடியுது என மனதில் நொந்தபடி எங்கேயோ வெறித்துக் கொண்டிருந்தாள். அப்பொழுது அவளை தேடியவாறு வந்தான் புவியன், அவளின் நண்பன். "ஏ லூசு, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீ இங்க வந்து நிக்கிற?" என குரல் கொடுத்தவாறு அவளின் எதிரில் வந்து நின்றான். ஆனால் அவளோ அவனின் அரவமும் உணரவில்லை, குரலையும் கேட்ட பாடில்லை. "என்ன இவ பகல் கனவு கண்டுட்டு இருக்கா?" என மனதில் நினைத்துவிட்டு அவளின் முகத்திற்கு நேரே தன் கைகளை ஆட்டியவாறு, "ஹே நிலா, என்ன ஆச்சுடி?" என கேட்க, அப்பொழுதுதான் நிகழ்வுக்கு வந்தவள், "வா புவி, எப்ப வந்த?" என குரலில் சுரத்தே இல்லாமல் கேட்க, அவனோ, "நான் வந்தது இருக்கட்டும், உன் மூஞ்சில சோகம் வந்ததுக்கு காரணம் என்னன்னு சொல்லு." "அதெல்லாம் ஒண்ணுமில்லடா" என வேறெங்கோ பார்த்தபடி கூறினாள். "நீ என்னை என் பேர் சொல்லி மரியாதையா கூப்பிடும்போதே ஏதோ இருக்குன்னு தெரியுது. இல்லனா தென்னை மரம்னு தானே மேடம் கூப்பிடுவீங்க. சொல்லுடி, என்ன ஆச்சு?" "வேற என்னடா சொல்லப் போறேன்? எவ்வளவோ முயற்சி பண்ணியும் என் திறமைய நிலைநாட்ட முடியல. நானும் அதுக்காக போராட தான் செய்றேன். நான் ஒண்ணு நெனச்சு பண்ணா, அது வேற ஒண்ணு நடக்குது." "ஏய் லூசு, அப்படியெல்லாம் இல்லடி. முயற்சி பண்ணாம இருக்கிறது தான் தப்பு. முயற்சி பண்ணியும் கிடைக்காம இருந்தா, அது உன்னோட தப்பு இல்ல. அது கிடைக்கிறதுக்கு இன்னும் உனக்கு டைம் வரலன்னு தான் சொல்லணும்." "இல்லடா, அப்படி நெனச்சு மனச தேத்திக்க முடியல. எவ்வளவோ நான் முன்னேறுனா கூட ஒரு திருப்தி வரமாட்டேங்குது. இன்னும் நீ முயற்சி பண்ணணும்னு தான் மனசு சொல்லுது." "அப்படி நினைக்கிறது தப்பு இல்லடி. உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? உனக்கு கிடைச்ச வாய்ப்ப பயன்படுத்திக்க தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன்." என புவி கூற, அவனை கூர்மையாகவும் குழப்பமாகவும் பார்த்தவள், "என்னடா சொல்ற? கிடைச்ச வாய்ப்ப பயன்படுத்திக்க தெரியலையா?" "ஆமாடி, அங்க பாரேன். சூரியன் அஸ்தமனமாகுது. பார்க்க எவ்ளோ அழகா இருக்கு. இத பார்த்துக்கிட்டே இருந்தா கூட மனசுக்கு நிம்மதியா இருக்கும். ஆனா நீ அத பார்த்து ரசிக்காம வேற எங்கேயோ பார்த்துட்டு சோகமா தான் இருப்பேன்னு திரும்பி நிக்கிற. அந்த மாரி தான்டி. நெனச்சு சந்தோஷப்படுற அளவுக்கு நீ நிறையவே பண்ணியிருக்க. ஆனா அதெல்லாம் நினைக்காம எத நெனச்சா கவல வருமோ அதையே தான் நெனச்சுட்டு இருக்க. நம்ம கடமைய செஞ்சோம். அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கலனா, காலத்தோட கையில அத ஒப்படைச்சுட்டு நாம அடுத்த வேலைய பார்க்க ஆரம்பிச்சிரணும். இல்லனா நஷ்டம் நமக்கு தான். நடந்தத நெனச்சு ஃபீல் பண்ணாம நடக்க போறத பத்தி யோசி." என அவளின் தலையை ஆதரவாய் வருடியவாறு கூற, ஏனோ மனதில் இருந்த பாரம் குறைந்தது போன்ற ஓர் உணர்வு. மேலும் பேச ஆரம்பித்தவன், "அது மட்டும் இல்லடி. எந்த ஒரு விஷயம் நடந்தாலும், அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கும். அந்த காரணம் உனக்கு இப்ப தெரியாம இருக்கலாம். ஆனா கண்டிப்பா பின்னாடி ஒரு நாள் நீ நினைப்ப, நல்ல வேளை இப்படி நடந்துச்சுன்னு. அதனால உனக்கு செய்யணும்னு தோன்ற விஷயத்த மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இரு. அதுக்கு பலன் வந்தாலும் வரலனாலும் நல்லதுதான். ஓகேவா?" என அவன் கேட்க, இப்பொழுது அவளின் மனமோ தெளிந்த நீரோடையாய் காணப்பட்டது. சகஜமாகிய அவளின் மனம் இப்பொழுது குதூகலமாய் அவனை கலாய்க்க சொல்ல, "டேய் தென்னமரம், எனக்கு ஒரு டவுட்டுடா" என சீரியஸாக கேட்க,
அவளின் அழைப்பிலேயே அவள் சகஜமாகிவிட்டாள் என அறிந்து கொண்டவன், "என்னடி?" என்றான். அவளோ, "நீ மெக்கானிக்கல் தானே படிச்ச? சைக்காட்ரிஸ்ட் மாரி பேசுற?" என தொலைக்காட்சியில் வரும் பெயிண்ட் விளம்பரத்தை போன்று கேட்க, அவனோ, "அடியே, உனக்கு போய் வாய் வலிக்க சொன்னேன் பாத்தியா? என்ன சொல்லணும்? மவள நீ செத்தடி!" என கூறியவாறு அவளை அடிக்கத் துரத்தினான். சிறிது நேரம் துரத்தலுக்குப் பின் அவளை கையும் களவுமாக பிடித்தவன் அவளின் தலையில் நங்கென 4 கொட்டு கொட்டிவிட்டுதான் அவளை விடுவித்தான். பிறகு, "அவ கொஞ்ச நேரம் நாம சொன்னத பத்தி யோசிக்கட்டும்" என நினைத்து வராத அழைப்பை வந்த மாரி காட்டிக்கொண்டு, "ஓகேடி, அர்ஜென்ட்டா கால் வருது. நான் பேசிட்டு கீழ அம்மா கூட பேசிட்டு இருக்கேன். நீ கொஞ்ச நேரம் கழிச்சு வா" என கூறிவிட்டு கீழே சென்றான். அவன் சென்றதும் அவன் கூறியது போல ஆதவனின் அஸ்தமனத்தையும் செவ்வானத்தின் அழகையும் ரசிக்க ஆரம்பித்தாள். எவ்வளவு அருமையான காட்சி! அமைதியான, ரம்மியமான, மனதை அமைதியாக்கும் அழகிய காட்சி! அதனை ரசித்தவளுக்கு மனதில் ஓர் கவிதை எழ, தன் கைபேசியில் அதனை தட்டச்சு செய்தாள். செந்நிற கதிர்களை செங்கதிரவள் தன்னுள் சேர்த்துக் கொண்டிருந்த சமயம், வான்மகன் நோக்க செக்க சிவந்தவளாய் வெட்கப்பட்டு தன்னை மேகத்தினுள் ஒளித்துக் கொண்டாள் என எழுதி முடித்து அதனை வாசித்துப் பார்த்தவளுக்கு சிறு சந்தோஷம் தோன்றியது. கவிதையை தன்னுள் அசை போட்டபடி மீண்டும் வானத்தை நோக்க, ஆதவன் முழுவதும் அஸ்தமனமாகி அழகான அந்திவானமாய் காட்சியளித்தது. அப்பொழுது தன் கைபேசியில் ஏதோ செய்தி வர அதனை எடுத்துப் பார்த்தவள், புவிதான் அனுப்பியிருந்தான். "எப்படி இப்ப சூரியன் அஸ்தமனம் ஆகியிருக்கோ, அதே மாரி உன் கவலையும் அஸ்தமனம் ஆகிரும். இப்ப அந்த அந்தி மாலை எவ்வளோ அழகா உனக்கு தெரியுதோ, அதே மாரி உன் வாழ்க்கையும் அழகாயிரும். கவலைப்படாத. சரி, சரி, சீக்கிரம் கீழ வா. அந்த நிலா மேடம் வர வரைக்கும் இந்த நிலா மேடம் மொட்டை மாடியிலே இருப்பீங்க போல" என அவன் அனுப்பியிருக்க, அதனை படித்தவள் உதட்டில் புன்னகை பூத்தது. மனதிலும் தான், "சரிங்க மிஸ்டர் தென்னமரம்" என அவனுக்கு பதில் அனுப்பியவள், அந்தி மாலையின் அழகை தனது கைபேசியில் புகைப்படம் எடுத்துவிட்டு கீழே சென்றாள் மென்னிலா. ஒரு வாரத்திற்கு பிறகு காலையில் கண் விழித்தவள் தன் மொபைலை எடுத்து பார்க்க, பெங்களூரில் இருக்கும் அந்த பிரபல கல்லூரியிலிருந்து மெயில் வந்திருந்தது. அதில், "ஏற்கனவே இங்கே சேர்ந்த ஒரு மாணவர் சில காரணங்களால் கல்லூரியிலிருந்து நீங்கிவிட்டார். நீங்கள் அந்த இடத்தில் சேர்ந்து கொள்ளலாம். இதர விஷயங்கள் மேற்கொள்ள நாளை கல்லூரியை அணுகவும்" என ஆங்கிலத்தில் வந்திருக்க, அதனை கண்டவளின் மனதில் மகிழ்ச்சி பெருக்கெடுத்தது. புவி கூறிய சொற்கள்தான் அவளின் நினைவிற்கு வந்தது. "அந்த தென்னை மரம் சொன்னது சரிதான். அன்னைக்கு அந்த எக்ஸாம்ல நான் செலக்ட் ஆகியிருந்தா, இப்ப இந்த காலேஜ்ல நான் சேர்ந்திருக்க முடியாம போயிருக்கும். அப்ப என் கனவு நிறைவேறதா அன்னைக்கு அப்படி நடந்திருக்கு" என தனக்குத்தானே நினைத்து சந்தோஷப்பட்டவள், இதனை முதலில் புவியிடம்தான் கூற வேண்டும் என நினைத்து அவனுக்கு குறுஞ்செய்தி அனுப்ப செல்ல, அதற்குள் அவனிடமிருந்து, "அடியே, ரொம்ப குதிக்காத. வீடு தாங்காது. நான் காலையிலேயே உன் ரூமுக்கு வந்தேன். அப்பவே மெயில் வந்துடுச்சு. நீ நல்லா கொறட்ட விட்டு தூங்கிட்டு இருந்த. 2வது தடவ சொல்றேன்னு சொல்லி ரம்பம் போடாத. நாளைக்கு ஊருக்கு போற வழிய பாரு. எனக்கு வேல இருக்கு. டாட்டா" என வந்திருக்க, அவளோ அவனை திட்டுவதா பாராட்டுவதா என முனகினாள். அதனையும் யூகித்தவன், "ஏய், திட்டாதடி பிசாசு. அப்புறம் இன்னொரு விஷயம். எனக்கு கேவலமா நன்றியெல்லாம் சொல்லாத. அத நீயே வச்சுக்கோ. ஒரு பார்சல் பிரியாணி மட்டும் எனக்கு ஆர்டர் பண்ணிரு" என மீண்டும் செய்தி வர, "நாய், என்ன பேச விடுடா, பண்ணாட பரதேசி" என திட்டியவள், அவன் கூறியது போல பிரியாணி ஆர்டர் செய்தவள், நாளை பெங்களூர் செல்ல ஆயத்தமானாள் மகிழ்ச்சியுடன். இதுதாங்க வாழ்க்கை. என்னதான் நடப்பதெல்லாம் நன்மைக்கேங்கிற வாழ்க்கையோட நியதி நமக்கு புரிஞ்சாலும், சில நேரத்துல அத யோசிக்கிற மனநிலையில நாம இருக்க மாட்டோம். அந்த மாரி நேரத்துல நமக்கு அத அழகா எடுத்து சொல்ல யாராவது இருந்தா நல்லா இருக்கும்னு தோணும். அதே நம்மள புரிஞ்சுகிட்ட நம்மளோட நட்பு இருந்தா, எப்படி சொன்னா நமக்கு அது புரியுமோ சொல்வாங்க. அதுதான் நமக்கு வரம். அதனால தான் சில நேரம் நாம பெத்தவங்க சொல்றத கேட்கறத விட, அதே விஷயம் நம்ம நண்பர்கள் சொன்னா எளிமையா கேட்கிறோம். அதுலயும் ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடுவுல இருக்கிற அந்த களங்கமில்லாத நட்பு ஒரு பெரிய வரம் தான். அதனால உங்களோட நல்ல நட்ப என்னைக்குமே கைவிட்றாதீங்க. நன்றி. தீட்டல்ல, திட்டமே. அன்று காலை 11 மணி அளவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கும் ஒரு நடுத்தர குடும்பத்தின் வீட்டில் அந்த குடும்ப தலைவி தன் அன்றாட காலை வேலையை முடித்துவிட்டு இன்னும் தூக்கத்திலிருந்து எழும்பாமல் இருந்த தன் 20 வயது மகளை அர்ச்சனை செய்து கொண்டே எழுப்பிக் கொண்டிருந்தார். எவ்வளவு கத்தியும் அந்த கும்பகரணி எழும்பாமல் போகவே அவள் முகத்தில் தண்ணியை தெளித்துவிட்டு
அந்த அறையில் ஓடிக்கொண்டிருந்த மின் விசிறியை அணைத்து விட்டு போனார் எரிச்சலுடன். சிறிது நேரத்தில் வியர்க்கத் தொடங்க, ஏற்கனவே முகத்தில் தெளிக்கப்பட்ட நீர் வேறு கசகசப்பை ஏற்படுத்த, வேறு வழியின்றி எழுந்தமர்ந்தவள், "அம்மா, ஏம்மா இப்படி பண்ற? நிம்மதியா தூங்கவே விடமாட்டியா நீ?" என கத்திக்கொண்டே எழுந்து ஹாலுக்கு வந்தாள் சுபி. அவளின் கத்தலை கேட்ட அவளின் அன்னையோ மேலும் எரிச்சலாகி, "அடியே, வந்தன்னு வையி, வீணா என் வாய கிளறாத. மணி 11 ஆகுது. இவ பெருசா கதை எழுதுறேன் கதை எழுதுறேன்னு நைட்டு முழுக்க முழிச்சிருப்பா. அப்புறம் காலையில நல்லா கும்பகர்ணி மாரி இவ்ளோ நேரம் தூங்குவா. ஏதோ 6 மணிக்கே எழுப்பி விட்ட மாரி கத்த வேற செய்ற நீ. எல்லாம் நீ எழுதுற கதைய சொல்லணும். உன்னை ஆரம்பத்திலே எழுத விட்டிருக்க கூடாது. எல்லாம் அதால வந்தது." என அவர் மேலும் திட்ட ஆரம்பிக்க, அவர் கதையைப் பற்றி கூறியவுடன் சுபிக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது. "ம்மா, ஏம்மா சம்மந்தமே இல்லாம இப்ப நான் கதை எழுதுறத குத்தம் சொல்ற நீ? யோசிக்காம பேசாதம்மா ப்ளீஸ். கதை எழுத ஆரம்பிச்சு 6 மாசம் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் லேட்டா எந்திரிச்சதே கிடையாதாம்மா? புதுசா சொல்ற? முந்தி கதை படிச்சுட்டு இருந்தேன். இப்பலாம் கதை படிக்கிறேன்னு சொல்லி திட்டுன. சரி எழுதுவோம்னு தோணி எழுத ஆரம்பிச்சா, இப்ப அதுக்கும் திட்டுற. அது மட்டுமா? கண்ணு வலிக்கு, காது வலிக்கு, கை வலிக்கு, வயிறு வலிக்கு, ஏன் முடி கழறதுக்கு கூட இப்ப நான் கதை எழுதுறத தான் காரணமா சொல்ற. கொஞ்சமாச்சும் லாஜிக் இருக்காம்மா?" என படபடவென பொரிந்து தள்ள, "அடியே, இப்ப எதுக்குடி இப்படி கத்துற? அக்கம் பக்கத்துல இதெல்லாம் கேட்டா உன்னதான் தப்பா நினைப்பாங்க. நான் பேசுறது ஏதாவது வெளிய கேக்குதா? பொம்பள பிள்ளனா இருக்கிற இடம் தெரியாம இருக்கணும். நீ இப்படி கத்துற? நாள பின்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க பொண்ணு பார்க்க வரும்போது பக்கத்துல தான் விசாரிப்பாங்க. உன்னை வந்து விசாரிச்சா எல்லாரும் பஜாரின்னு சொல்லுவாங்க." ஐயோ கடவுளே! அது எப்படிம்மா தினமும் டயலாக் மாறாம பேசுற? போம்மா! என்ன கத்த வைக்கிறதே நீதானே? போ! யார் என்ன கேட்டா எனக்கென்ன? நான் ஒண்ணும் சும்மா கத்தல. நீ லாஜிக் இல்லாம பேசுவ, நான் கேட்டுட்டு இருக்கணுமா? ஆமாண்டி, நீ இப்படியே பேசு. நாளைக்கு உன் மாமியார் பேசும்போது இப்படிதான் கத்துவ. எனக்கு எங்க எப்படி இருக்கணும்னு தெரியும். போம்மா! உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு நாளைக்கு நான் என் மாமியார்ட்ட சொன்னா கூட புரிஞ்சுப்பாங்க. என கத்திவிட்டு உள்ளே சென்றவள் பல் துலக்கி தன் காலை கடன்கள் அனைத்தும் முடித்துவிட்டு குளிக்க ரெடியாகி தன் உடையெல்லாம் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தாள். சமயம் திடீரென வயிறு வலிப்பது போன்று தோன்ற குளியலறைக்குள் புகுந்து சிறிது நேரம் கழித்து உள்ளே இருந்தபடி, "மா" என அழைத்தாள். சமையல் அறையிலிருந்து இவளின் அறைக்குள் வந்து பார்க்க, அவளோ குளியலறை வாசலில் தன் வயிற்றில் கை வைத்தபடி அமர்ந்திருந்தாள். அவரின் அரவம் கேட்டு நிமிர்ந்தவள், "மா, வந்துருச்சு" என்றாள் சோர்வாக. அவரோ, "அதான் தெரியுதே. இதுக்கு தான் காலையிலே எந்திரிக்கணும்னு சொல்றது. இப்ப பாரு, எல்லாத்தையும் போட்டு உலப்பி வச்சிருக்க. ட்ரெஸ்ஸ வேற உன்னை யார் அதுக்குள்ள எடுத்து வைக்க சொன்னா?" என சற்று எரிச்சல் நிரம்பிய குரலில் கேட்க, "மா, மறுபடியும் ஆரம்பிக்காதம்மா. இப்ப எனக்கு பீரியட்ஸ் வரும்னு எனக்கு தெரியுமா? இல்ல உனக்கு தான் தெரியுமா? சும்மா எதையாவது சொல்லணுமேன்னு சொல்லாத." "ஆமாண்டி, எனக்கு உன்னை திட்டணும்னு ஆசை பாரு. இந்த விஷயம் எல்லாம் உனக்கு புரியாது. இந்த விஷயத்துல சுத்தமா இருக்கிறது உன் நல்லதுக்கு தான்." என அவர் கூற, "மாசம் மாசம் இதே ரோதனையா போச்சும்மா உன்னால. என் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லலாம் இப்படியா இருக்காங்க? சரி எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்னு காரணம் கேட்டாலும் தெரியாது. கேட்டா நான் எங்க அம்மாட்ட கேட்கல, நீயும் கேட்காதன்னு வேற சொல்றது. எல்லாம் உங்க அம்மாவ சொல்லணும்." என திட்டிக் கொண்டே குளியலறை கதவை மூடினாள். "கத்தாம போட்டிருக்கிற துணிய துவச்சு போட்டுட்டு குளிச்சுட்டு வா. குளிச்சுட்டு கூப்பிடு. நானே எல்லா துணியும் எடுத்து தரேன். நீ பாட்டுக்கு அப்படியே பீரோல இருந்து எடுத்துறாத." என கூறிவிட்டு மீண்டும் சமையலறைக்கு செல்ல, அவரின் கூற்றில் கடுப்பான சுபியோ பக்கெட்டை உடைக்காத குறையாகத்தான் துவைத்துக் கொண்டிருந்தாள். ஒரு வழியாக வயிற்று வலியுடன் துவைத்துவிட்டு குளித்து முடித்து மீண்டும் அவளின் அம்மாவை அழைக்க, அவரும் வந்து அவளுக்கு தேவையானவற்றை எடுத்துக் கொடுத்தார். பிறகு அவளின் பழைய சுடிதார் ஒன்றை எடுத்துக் கொடுக்க, அதில் மேலும் மூக்கு புடைக்க கோபம் வந்தது. "ஐயோ! ஏம்மா இப்படி கொடுமைப்படுத்துற? நான் இன்னைக்கு வெளிய போகணும். இப்படி பழைய ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன்?" "இந்த நேரத்துல புது துணியெல்லாம் போட்டு உழப்பாத. தீட்டுடி இதெல்லாம். அதுவும் இல்லாம இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. குளிக்க வேற செஞ்சிருக்க. இன்னைக்கு நான் உன்னை வெளிய அனுப்ப மாட்டேன்னு தெரியாதா?" என கூறிவிட்டு செல்ல, அவர் கொடுத்த பழைய சுடிதாரை வேறு வழியின்றி அணிந்து கொண்டு வெளியே வந்தாள் சுபி. வந்தவள் தன் அலைபேசி எடுத்து பார்க்க, அதில் தன் தோழியின் அழைப்பு இருந்தது. மீண்டும் அவளுக்கு அழைத்து பேசினாள். மறுமுனையில் காலை அட்டன் செய்தவுடன், "ஏய் சுபி, டைம் ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்துட்டாங்க. என்னடி பண்ற? கிளம்பிட்டியா?" என கேட்க, இவளோ, "போச்சு பொறாளுங்க" என மனதில் நினைத்துவிட்டு, "பிரியா, எனக்கு பீரியட்ஸ் டி" என்றாள் சோர்வாக. அவளின் அன்னையின் கண்டிப்பை பற்றி தெரிந்த அவளின் தோழி,
போச்சுடா! எல்லாம் நேரம். உங்க அம்மா உன்னை எப்படியும் விடமாட்டாங்க. அதுவும் வெள்ளிக்கிழமை வேற. நீ பேசாம ஒரு உலக்கைய போட்டு ஓரமா உட்காரு. பாய்டி, நாங்க கிளம்புறோம். என கூறிவிட்டு வைத்துவிட, கோபத்தின் உச்சத்திற்கே சென்றாள் சுபி. அதே கோபத்துடன் வெளியே வந்தவள், "ம்மா, உன்னால ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில என் மானம் போகுதும்மா. எத்தன தடவ சொல்லியிருக்கேன், இப்படி பழைய பஞ்சாங்கத்த பாடிட்டு இருக்காதன்னு. ஏம்மா உனக்கு புரியவே மாட்டேங்குது? ஏதோ ஊர்லயே நீ தான் சுத்தமா இருக்கிற மாரி தான். உன்ன மாரி மட்டும் ஒரு மாமியார் எனக்கு கிடைக்கக் கூடாதும்மா இந்த விஷயத்துல மட்டும். வெளிய யாராவது இந்த கொடுமை எல்லாம் கேட்டா, உன்ன கொடுமைக்காரின்னு தான் சொல்லுவாங்க." என கோபமாக கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டாள். கொடுமைக்காரி என கூறியவுடன் அவளின் அன்னைக்கோ கண்கள் கலங்கின. அவரின் மனமோ, இவ நல்லதுக்கு தானே நான் சொல்றேன். என்ன கொடுமைக்காரின்னு சொல்றா? எங்க அம்மா என்கிட்ட சொன்னதுதான் நான் சொல்ல முடியும். அப்படி என்ன இவள நான் கொடுமைப்படுத்திட்டேன்? என மனதினுள்ளே புலம்பியவர் வெளிவந்த கண்ணீரை துடைத்துவிட்டு மீண்டும் தன் வேலையை கவனிக்க சென்றார். உள்ளே கோபமாய் சென்றவளுக்கு வயிற்றிலும் குறுக்கிலும் வலி எடுக்க தூங்கினால் நன்றாக இருக்கும் என தோன்றியது. ஆனா இந்த நேரத்துல பகல்ல தூங்கக்கூடாதுன்னு வேற அம்மா திட்டம் என நினைத்தவள் சேரில் சோர்வாய் அமர்ந்திருந்தாள். அவளின் அன்னை அவளுக்கு வயிறு வலிக்குமென தெரிந்து வெந்நீரில் வெந்தயத்தை போட்டு வந்து அவள் அருகில் இருந்த டேபிளில் வைத்து விட்டு சென்றார். அதனை பார்த்தவள், இந்த அம்மாவை எந்த லிஸ்ட்ல சேர்க்கறது? வலிக்கும்னு தெரிஞ்சு மருந்தும் கொடுக்கறாங்க. ஆனா கடுமையாவும் நடந்துக்கறாங்க. கோவமா வேற பேசிட்டோம். அம்மாவும் செம கான்ல இருப்பாங்க போல என நினைத்தவள் பிறகு அம்மாவை சமாதானம் செய்ய சமையலறை சென்றாள். இவள் உள்ளே செல்லவும் அவர் தன் வேலையை முடித்து வெளியே வரவும் சரியாக இருந்தது. அடக்கடவுளே! ஏதாவது காய் நறுக்குற மாரி ஐஸ் வைக்கலாம்னு பார்த்தா, அதுக்குள்ள முடிச்சுட்டாங்க என நினைத்தவள் மீண்டும் வெளியே வர, அவரோ துணி மடித்துக் கொண்டிருந்தார். துணியை மடிக்க எடுக்கப் போக, அவரோ, "புது துணிய தொடாத! மத்த நேரம் எல்லாம் வேலை செய்ய மாட்ட" என சத்தமாக புலம்ப, அதில் வந்த கடுப்பை மட்டுப்படுத்தி, சேரில் அமர்ந்தவள் அவளின் அம்மாவின் கைப்பிடித்து அருகில் அமர வைக்க, அவரோ முரண்டு பிடித்தார். "ம்மா, உட்கார தானே சொல்றேன். உட்காரு. உன்கிட்ட பேசணும்" என கூற, அவரோ, "நான் தான் கொடுமைக்காரியாச்சே. என்கிட்ட எதுக்கு பேசுற? உன் இஷ்டத்துக்கு இரு" என கோபமாய் கூற, "ம்மா, நான் இந்த விஷயத்துல மட்டும் தான் சொன்னேன். அதுவும் நான் சொல்லல. மத்தவங்க கேட்டா அப்படிதான் சொல்லுவாங்கன்னு தான் சொன்னேன்." "ஏண்டி, நான் என்னடி கொடுமைப்படுத்துனேன்? தினமும் எல்லா வேலையும் நான் தானே பார்க்குறேன். ஹெல்ப் பண்ண கூட வரமாட்ட. சரி காலேஜ் போயிட்டு வர, டயர்ட் இருக்கும்னு நானும் அவ்வளவா வேலை சொல்றதே கிடையாது. நீ செய்யற வேலை வீடு கூட்டுறது, வாசல் கூட்டுறது மட்டும் தான். வேற ஏதாவது சொல்லியிருக்கனா? அது மட்டும் இல்ல, அடிக்கடி ஃப்ரெண்டு கூட வெளிய போயிருவ. மத்த நேரத்துல உன்ன விட தானே செய்றேன். இந்த 3 நாள் மட்டும் நான் சொல்றத கேட்டுட்டு உன்னால இருக்க முடியல. அப்படிதானே? இந்த 3 நாள் தான் நான் பண்றது உனக்கு கொடுமையா தெரியுது. உன்னை எல்லாம் எங்க அம்மா கிட்ட விட்டுருக்கணும். எங்க அம்மா பண்ணத விடையா நான் உன்ன கொடுமைப்படுத்துறேன்?" என படபடவென பொரிந்து தள்ள, அவளோ, "மா, இப்ப ஆச்சி உன்ன கொடுமைப்படுத்துனாங்கன்னு தானே சொல்ற? நீ உங்க அம்மாவ சொல்லலாம். நான் எங்க அம்மாவ சொல்லக்கூடாதா? இது என்ன நியாயம்? இரு, இப்பவே ஆச்சிக்கு கால் பண்ணி சொல்றேன்" என கூறியவள் தன் கைபேசியில் அவளின் ஆச்சிக்கு அழைக்க, வெடுக்கென அவளிடமிருந்து கைபேசியை வாங்கியவர் அதனை அணைத்துவிட்டு, "ஏண்டி, நானும் எங்க அம்மா ஒழுங்கா பேசி வச்சுட்டு இருக்கறது உனக்கு பொறுக்கலையா?" என முறைத்துக் கொண்டே கேட்க, அவளோ, "என் அம்மா நீ என்கிட்ட பேச மாட்டேங்கிறியே, அதான் பொறுக்கல" என சிரிப்பை அடக்கியபடி கூற, அவளின் கூற்றில் அவரும் சிரித்து விட்டார். "அப்பாடா, சிரிச்சிட்டியா? சரி உட்காரு" என கூற, அவரும் அவள் அருகில் அமர்ந்து, "ஏதாவது சொல்லி என்ன சமாளிச்சிரு என்ன? சண்டையும் போடு, சமாதானமும் பண்ணு. சரி சொல்லு, என்ன பேசணும்?" என பொறுமையாக கேட்டார். "ம்மா, மத்த விஷயத்த பொறுத்தவர நீ வெரி குட் மம்மியா தான் இருக்க. இந்த விஷயத்துல மட்டும் தான் இப்படி இருக்க. நான் சொல்றத கொஞ்சம் பொறுமையா கேட்கணும். சரியா? இடையில பேசக்கூடாது. நான் கேள்வி கேட்டா மட்டும் தான் வாய தொறக்கணும். ஓகே?" என கேட்க, அவரும் சரி என தலையசைத்தார். "சரி, இந்த 3 நாள்ல இப்படி இரு, அப்படி இருன்னுலாம் சொல்றல்ல, அதெல்லாம் ஏன் எதுக்குன்னு தெரியுமா?" "இதெல்லாம் உன் நல்லதுக்கு தாண்டி" என அவர் கூற வாயெடுக்க, அவரை தடுத்தவள், "இந்த கதையெல்லாம் வேண்டாம். ஏன் எதுக்குன்னு எனக்கு தெளிவான காரணம் வேணும்" என அவள் கேட்க, "இந்த கேள்விய கேட்கறதுக்கு பயந்து தான் நான் பள்ளிக்கூடமே போகாம 7ஆம் கிளாஸோட நிப்பாட்டிட்டேன். நீ இப்ப கேள்வி கேட்கிற. ம்மா, தெரியலன்னா தெரியலன்னு சொல்லு. அத விட்டுட்டு சமாளிக்காத" என கூற, "ஆமாண்டி, தெரியாது. போதுமா? என் அம்மா சொன்னுச்சு. நான் கேள்வி கேட்காம செஞ்சேன். உன்ன படிக்க வச்சதுனால தான் நீ இப்படியெல்லாம் கேள்வி கேட்கிற. ஆனா ஒரு விஷயம், நம்ம முன்னோர்கள் எது சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்" என அவர் கூற,
எஸ் ரைட். அதத்தான் நானும் சொல்றேன். நம்ம முன்னோர்கள் எது சொன்னாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். ஆனா அர்த்தம் என்ன தெரியுமா? என கேட்க, "எனக்கு தெரியாது பெரிய மனுஷி. நீங்களே சொல்லுங்க" என்றார் சலிப்பாக. "அப்படி கேளு. முதல்ல நான் ஒரு பொதுவான விஷயம் கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்லு. வேப்ப மரத்துக்கு பூ பொட்டு வச்சு கும்பிடுறது, அரச மரத்த கும்பிடுறது இதெல்லாம் ஏன்?" என அவள் கேட்க, அவளின் தாயோ, "வேப்ப மரத்துல மாரியாத்தா இருக்காடி. அரச மரத்துல பிள்ளையார் இருக்காருடி. அதனால தான்" என கூற, அதைக் கேட்ட சுபி விழுந்து விழுந்து சிரித்தாள். "மா, சாமி எல்லா இடத்துலயும் தான் இருக்காங்க. அப்படி பார்த்தா நாம பார்க்கிற இடம் எல்லாம் பூஜை பண்ண வேண்டியதுதான்." "என்னடி சொல்ல வர?" "அதாவது மனுஷங்க இயற்கையை அழிக்கக் கூடாது. சும்மா மரத்த வெட்டாதன்னு சொன்னா எவன் கேட்பான்? அதான் இந்த மரத்துல இந்த சாமி, அந்த மரத்துல அந்த சாமின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படியாச்சும் இவங்க இயற்கைய பாதுகாப்பாங்கன்னு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? குறிப்பிட்ட ஒரு மரத்துல மட்டும் சாமி இருக்குன்னு பயந்து, அத மட்டும் வெட்டாம வச்சுட்டு, மத்த எல்லாத்தையும் வெட்டுறோம்." "ஆமால்ல, சரிதாண்டி நீ சொல்றதும்." எஸ். அதே மாரி தான் இந்த தீட்டு விஷயமும். இந்த 3 நாள் தனியா இருக்கணும்னு சொல்றது எதுக்காகனா, பொதுவா பொம்பளைங்க தான் எல்லா வேலையும் பார்க்குறாங்க. ஆனா இந்த 3 நாள் அவங்க உடம்புக்கு கட்டாயமா ரெஸ்ட் வேணும். சும்மா ரெஸ்ட் எடுன்னு சொன்னா, ஒரு பொம்பளைய வேல சொல்லாம நம்ம மக்கள் இருப்பாங்களா? மாட்டாங்க. அதனால தீட்டுன்னு சொல்லி ஒதுக்குறாங்க. அப்படியாவது இத கடைப்பிடிப்பாங்களேன்னு. ஆனா இந்த விஷயத்த சரியா புரிஞ்சுக்காத உன்ன மாரியும், உங்க அம்மா மாரியும் ஒரு சிலர் தீட்டுங்கிற ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டு, அவள ஏதோ தீண்டத்தகாதவ மாரி ஒதுக்கி வைக்கிறீங்க. சொல்லப்போனா இந்த நேரத்துல தான் ஒரு பொண்ணுக்கு நல்ல பாசமும், அரவணைப்பும் தேவைப்படுது. எந்த டாக்டர் கிட்டனாலும் கேட்டு பாரு. இந்த நேரத்துல தான் நல்லா தூங்கணும்னு சொல்லுவாங்க. என்று அவள் கூற, அவளின் அம்மாவோ, "ஏண்டி அப்ப நான் செய்ற எல்லாமே வேஸ்ட்டுன்னு சொல்றியா? தீட்டா இருக்க போய் தானே கோவில் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க." "மா, அப்படி இல்ல. நம்ம ஊரு பொண்ணுங்களுக்கு சும்மாவே கடவுள் பக்தி ஜாஸ்தி. ஒருவேள செவ்வாய், வெள்ளிக்கிழமையில அவங்களுக்கு பீரியட்ஸ் வந்திருந்தாலும், சாமி மேல இருக்கிற பக்தியில வீட்ட கழுவட்டா, விளக்கு பூசட்டா, பூஜை பண்ணட்டான்னு தான் யோசிப்பாங்க. அப்ப இந்த மாரி தீட்டுன்னு சொல்லி உங்கள பயமுறுத்துனா தானே நீங்க சும்மா இருப்பீங்க. அதனால தான்" என அவள் கூற, அவளின் அம்மாவோ சந்தேகமாக நோக்கினார் அவளை. "ஆத்தி, முதல்ல பேசுனது தெரிஞ்சு வச்சு பேசணும். இது இப்ப சும்மா அடிச்சு விட்டோம். ஒருவேளை இந்த அம்மா கண்டுபிடிச்சிருச்சோ? சரி சமாளிப்போம்" என மனதில் நினைத்தவள், "சரி அத விடு. இன்னொன்னு கேட்கறேன் பதில் சொல்லு. ஒரு பொண்ணு தாயாகறதுக்கு இந்த பீரியட்ஸ் தானே அடித்தளம். இது சரியா இருந்தா தானே அந்த நேரத்துல அவ எந்த பிரச்சனையும் இல்லாம தாயாக முடியும்" என அவள் கேட்க, அவரோ யோசித்தபடி ஆமாம் என தலையாட்ட, "ஆ, அப்ப அப்படிப்பட்ட புனிதமான காரியத்துக்கு அடிப்படையா இருக்கிற இந்த விஷயத்த ஏன் தீட்டுன்னு நெனச்சு ஒதுக்குறீங்க? அருவருக்கிற மாரி பண்றீங்க?" என அவள் கேட்க, அவரோ சற்று சிந்தித்தார். அதனைக் கண்டவள், "அப்பாடா! இந்த அம்மா கொஞ்சம் யோசிக்குது. அப்போ ஒர்க் அவுட் ஆகுது போல. கன்டின்யூ பண்ணுடி சுபி" என தனக்குத்தானே கூறிக்கொண்டாள். "சரி அத கூட விடு. முந்தி இருந்த மாரி அப்படியேவா இந்த விஷயத்துல நீ இருக்கிற?" என கேட்க, அவரோ, "ஆமாண்டி, அப்படிதான் இருக்கேன். அதான் உன் கூட சண்டை வருது" என கூற, "இல்லம்மா, உனக்கு தேவைப்படுற விஷயத்த மட்டும் நீ மாத்திக்கிற." "என்னடி சொல்ற?" "ஆமா, முந்தியெல்லாம் இந்த விஷயத்த ஆம்பளைங்களுக்கு தெரியாம பாத்துப்பாங்க. ஆனா இப்ப எப்படி? நீ பேட் வாங்குறதையே அப்பா கிட்ட சொல்லி தான் வாங்குற. அப்ப இந்த விஷயத்துல காலத்துக்கு ஏத்தாப்புல மாறத் தெரிஞ்ச உனக்கு, ஏன் மத்த விஷயத்துல மாற முடியல?" என அவள் கேட்க, அவள் கூறுகின்ற ஒவ்வொன்றும் சரி என்றே தோன்றியது அவருக்கு. "சரிதான்டி நீ சொல்றதும். அப்ப என்னதான் செய்ய சொல்ற? இத்தன நாள் நான் கடைப்பிடிச்சத அப்படியே விட சொல்றியா? எல்லாமே வேஸ்ட்ன்னு சொல்றியா?" என அவர் பாவமாக கேட்க, அவளும், "இல்லம்மா, எல்லாம் வேஸ்ட்ன்னு சொல்ல முடியாது. பீரியட்ஸ் வந்த உடனே குளிக்கிறது நல்லதுதான். அது நம்ம சுகாதாரத்துக்கு நல்லது. அதே மாரி 3வது நாள் எண்ணெய் தேய்ச்சு குளிக்க சொல்றதுல ஒரு நல்லது இருக்கு. ஏன்னா, அந்த நேரத்துல நம்ம உடல் சூடு அதிகமா இருக்கும். அத தணிக்கிறதுக்கு தான் அது. அதே மாரி தனியா தூங்க சொல்றது, அவங்களுக்கு எந்தவித டிஸ்டர்பன்ஸ் இல்லாம தூங்கணும்னு தான். கட்டில்ல உட்காரக்கூடாதுன்னு சொல்றது, மெத்த விரிச்சிருக்கோம் அதுல. ஒருவேள ப்ளீட் அதிகமாகுச்சுன்னா, வெளிய லீக் ஆகும். அப்படி இருக்கும்போது, நம்ம கட்டில்ல உட்கார்ந்தோம்னா, மெத்தையெல்லாம் துவைக்க வேண்டிய வேல வரும். அதுக்காக மட்டும் தான். மத்தபடி எல்லாம் வேஸ்ட்டுன்னு தான் நான் சொல்லுவேன்." என இவள் கூற, அவரோ சிந்திக்க ஆரம்பித்தார். இத்தன விஷயம் இதுல இருக்கா? இது தெரியாம கண்மூடித்தனமா, இத்தன நாள் என்னெல்லாம் பண்ணியிருக்கோமோ நாம. கொடும தான் பண்ணியிருக்கோம் போல அப்போ. ஆனா இவளுக்கு எப்படி இதெல்லாம் தெரிஞ்சது?
பரவால்ல, நம்ம பொண்ணு நம்மள விட விவரமா தான் இருக்கா என நினைத்துக் கொண்டிருக்க, அவளோ, ரைட்டு, அம்மா யோசிக்குது. நாம சொன்னதுல பாதி விஷயம் சரிதான். மீதி சரியா தப்பான்னு நமக்கே தெரியாது. அத அம்மா கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நம்ம எஸ் ஆகிருவோம் என நினைத்தவள் எழும்பப் போக, அவளைத் தடுத்தவர், ஆமா, இதெல்லாம் உனக்கு எப்படிடி தெரியும் எனக் கேட்க, அவளோ முழித்தாள். அவளின் மொழியைக் கண்டவர், உன் மொழியே சரியில்லையே, அப்ப நீ சொன்னதெல்லாம் பொய்யா என முறைத்துக் கொண்டு கேட்க, அவளோ பதறிவிட்டு, ஐயோ அம்மா, எல்லாமே பொய் இல்ல, பாதி விஷயம் உண்மைதான் என கூற, அப்போ மீதி என கேள்வியாய் அவளைப் பார்க்க, தன் கையை அவரிடமிருந்து உருவியவள், பாதி படிச்சது மீதி நானா புரிஞ்சது என கூறிவிட்டு அறையினுள் ஓடிவிட்டாள். அடிப்பாவி என அவர் நினைத்தாலும் அவள் கூறிய விஷயமும் சரி என்றே தோன்றியது அவருக்கு. அவ்வாறே அன்றைய நாள் கழிய, இரவு எப்பொழுதும் போல் அவள் பழக்க தோஷத்தில் 2ஆம் நாள் தனியே உறங்குவது போல் தலையணை இல்லாமல் தரையில் பெட்ஷீட் ஒன்றை மட்டும் விரித்து உறங்க சென்றாள். அவள் உறங்கிய பின் அவளின் அறைக்குள் அவளின் அம்மா வந்து பார்க்க, அவள் தலையணை இல்லாமல் உறங்குவது கஷ்டமாக தோன்றியது. ச்சே! இந்த நேரத்துல தான் உடம்பெல்லாம் வலிக்கும். இத்தன நாள் தலவாணி கூட கொடுக்காம கொடுமைப்படுத்தி இருக்கேன் என மனதினுள் வருந்தியவர், அவள் உறக்கம் கலையாத வண்ணம் அவளின் தலையை தூக்கி தலையணையை வைத்தார். மறுநாள் காலை விடிய திடீரென முழிப்பு தட்டி கண் விழித்தவள் தலையணை இருப்பதை பார்த்து, அச்சச்சோ, மறந்தாப்புல தலவாணி வச்சு தூங்கிட்டோம். இந்த அம்மா இத பார்த்தா அவ்ளோதான் என நினைத்துவிட்டு மீண்டும் தலையணையை கட்டிலில் வைத்துவிட்டு வந்து உறங்கினாள். காலை 11 மணிக்கு அவளின் அறைக்குள் அவளை எழுப்ப வந்தவர், தலையணை இல்லாமல் அவள் உறங்குவதைப் பார்த்து, என்ன இது, தலவாணி நான் தானே வச்சுட்டு போனேன், மறுபடியும் கட்டில்ல கிடக்கு என நினைத்தவர் அவளை தட்டி எழுப்பினார். ஏய் சுபி, எழுந்திரி, மணி ஆயிருச்சு பாரு என எழுப்ப, கண் விழித்தவள், அம்மா என்னம்மா, எனக்கு பீரியட்ஸ்னு மறந்துட்டியா, தொட்டுட்ட என்ன, குளிக்க முன்னாடி தொடமாட்டியே என கேள்வியாய் நோக்க, அதற்கு சிரித்தவாறே, மறக்கலாம் செய்யலடி, நீ தானே சொன்ன, அதான் நான் கொஞ்சம் மாறிட்டேன் என கூற, அவளோ அதிர்ந்து பார்த்தாள். தன்னைத்தானே கிள்ளி பார்த்து கொண்டாள். அதனை கண்டவர், ஏய் கனவெல்லாம் இல்லடி, நிஜமாதான். ஆமா, நான் தான் நைட்டு வந்து தலவாணி வச்சுட்டு போனேனே, மறுபடியும் எடுத்து கட்டில்ல போட்டுட்ட, நானே மாறினாலும் பழக்க தோஷம் உன்னை விடாது போலயே என நக்கலாய் கேட்டு சிரிக்க, அவளோ, மா அப்படியா, நீதான் வச்சியா, ஐயோ நான் சொன்னதை கேட்டு நீ இந்த விஷயத்துல மாறிட்டியாமா, என்னால நம்பவே முடியல, சூப்பர்மா, தேங்க்ஸ்மா என அவரை கட்டி கொண்டாள். ஆமாண்டி, நீ சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன், சரின்னு தோணுச்சு, அதான் இந்த மாற்றம். இதெல்லாம் நீ முன்னாடியே எனக்கு சொல்லிருக்கலாம்ல, இந்த 7 வருஷம் என் கொடுமையில இருந்து தப்பிச்சிருக்கலாம்ல, வீணா நமக்குள்ள சண்டையும் வந்திருக்காது. எல்லாம் எங்க அம்மாவ சொல்லணும். சரி, நீ போய் குளி, நீயே வந்து பீரோல இருந்து என்ன ட்ரெஸ் வேணுமோ எடுத்து போட்டுக்கோ, நான் எங்க அம்மா கூட சண்டை போட்டுட்டு வரேன் என அலைபேசியை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றார். சுபிக்கோ மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஐ ஜாலி, அம்மா மனசு மாறிடுச்சு, இந்த நல்ல விஷயத்த உடனே என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லணும் என நினைத்தவள் குளித்து முடித்து கிளம்பிக் கொண்டு வெளியே வந்தவள் சாப்பிட்டு முடித்து, மா நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு வரேன் என கூறிக்கொண்டு செல்ல போக, நில்லு, இந்த நேரத்துல வெளிய எங்க போற என கேட்க, அவளோ, அடிப்பாவி அம்மா, இப்பதானே திருந்திட்டேன்னு சொன்னேன், அதுக்குள்ள வேதாளம் முருங்க மரம் ஏறிடுச்சா, இல்ல இந்த ஆச்சி ஏதாவது பேசி நம்ம அம்மா மனச மாத்திருச்சா என யோசித்தவாறு அவள் பார்க்க, என்ன பாக்குற, நீ தானே சொன்ன, இந்த நேரத்துல கம்ப்ளீட் ரெஸ்ட் வேணும்னு தானே கோவில் கூட போக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னு, அப்புறம் என்ன, ஃப்ரெண்டு வீட்டுக்கு அவசியமா போகணுமா, ஒழுங்கா உள்ள போ என கூற, அவளோ, அடக்கடவுளே, நாம சொன்னது நமக்கே ஆப்பா வந்து நிக்குதே என யோசித்துக் கொண்டே தன்னைத்தானே நொந்துவிட்டு ஏதும் கூற முடியாமல் உள்ளே சென்றாள். அவளின் அம்மாவோ, ரொம்ப யோசிக்காம ஒழுங்கா படுத்து தூங்கு என குரல் கொடுக்க, எல்லாம் நேரம் என தலையில் அடித்துக் கொண்டு வந்து படுத்தாள். ஆனாலும் தன் அம்மாவின் மாற்றத்தினை எண்ணி மகிழ்ந்தாள். இப்படிதாங்க சில பேர், சில விஷயம் ஏன் செய்றோம், எதுக்கு செய்றோம்னே தெரியாம பண்ணுவாங்க. காரணம் கேட்டா தெரியாது. அதெல்லாம் கேள்வி கேட்கக் கூடாது, அப்படிதான் செய்யணும்னு நம்ம வாய அடைச்சிருவாங்க. பெண்களுக்கான அந்த 3 நாள்ல இன்னமும் நெறைய பேர் தீட்டு அது இதுன்னு சொல்லி கட்டுப்பாடுங்கிற பேர்ல இப்படியெல்லாம் பண்ணதான் செய்றாங்க. கட்டுப்பாடா இருக்க வேணான்னு சொல்லல. ஆனா அர்த்தமே இல்லாம என்னன்னு கூட தெரியாம பண்ணாதீங்க. அதுக்கு பலனே இல்லாம போயிரும். இதுல சில விஷயங்கள் இன்னிக்கும் சிலர் வீட்ல நிஜமா நடக்கிறது.
காலத்துக்கு தகுந்த மாரி சில விஷயங்கள்ல நாம மாறுறது தப்பில்ல. இதுல சொன்ன விஷயம் எல்லாம் சரியான்னு எனக்கு தெரியல. கேள்விப்பட்டத வச்சு சொல்லியிருக்கேன். தவறா இருந்தா மன்னிச்சிருங்க. நன்றி. வணக்கம் வாசகர்களே! இந்த ஆடியோ நாவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இதே போல ஒரு இனிமையான கதையில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறோம். நன்றி.